சிஸ்டர் அந்த டிபேட் பேஷண்ட்க்கு இன்னும் டேப்லெட் கொடுக்கலையா? இதோ இப்ப கொடுத்துறேன் டாக்டர். ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ இவ்வளவு நேரமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஓபி பேஷண்ட் பார்க்க போயிருந்தேன் டாக்டர். இப்பதான் வந்தேன். இந்த கொடுத்துறேன். எல்லாத்துக்கும் ரீசன் சொல்லாதீங்க சிஸ்டர். எல்லாத்துக்கும் சிரிக்காதீங்க சிஸ்டர். வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலை செய்யுங்க. ஏய், காஃபி குடிக்க வரியா? எனக்கு ரேடியோலஜில கொஞ்சம் வாக்கு இருக்கு. 5 மினிட்ஸ்ல முடிச்சு நானும் அவ்வளோ வந்துடும். ஓகேவா? நீ பாத்துக்கோ. ஓகே, நான் ஏன் இவ்வளோ கோவப்பட்டேன்னு எனக்கே தெரியல. இதுவே ஒரு சீனியர் டாக்டர் இருந்தா அப்படி பேசியிருப்பேனா? நமக்கு கீழே வேலை பார்க்குறாங்கன்றதுனால தானே இவ்வளோ கோவப்பட்டேன். இதுவே என்னை யாராவது திட்டியிருந்தா எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்படிதானே அவங்களுக்கும். தலைவலி வேற. I'm sorry sister. சிஸ்டர், எனக்கு சிஸ்டர்னு கூப்பிட்டாலே பிடிக்காது தெரியுமா? ஏன்னா உண்மையிலேயே என்ன சிஸ்டர் சிஸ்டர்னு கூப்பிடுற யாரும் என்ன அவங்க சிஸ்டரா நினைக்கிறதே இல்லை. உங்களுக்கு என்ன ஒரு 25 வயசு இருக்குமா? I'm 26. எனக்கு 28 வருஷ சர்வீஸ். இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நிறைய டாக்டர்ஸோட வயசை விட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். நான் நர்சிங் படிச்சுட்டு இருக்கும் போதே கல்யாணம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் வீட்டுக்காருக்கும் பிள்ளைங்களுக்கும் டிஃபன் பண்ணி கையில டப்பா கட்டி கொடுத்து, வேலை பார்க்குற ஆம்பளைங்களுக்கு ஆபீஸ்ல மட்டும்தான் வேலை, ஆனா ஒவ்வொரு பொம்பளைங்களுக்கும் ஆபீஸ்லயும் வேலை, வீட்லயும் வேலை. புருஷனும் பிள்ளையும் கிளம்பினதுக்கு அப்புறம் 4 வாய் சாப்பிட்டு கிளம்பலான்னா அதுக்கும் நேரம் இருக்காது. சரி, வீட்டுலதான் சாப்பிட முடியலன்னு டப்பால கட்டி எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிடுவேன். ஒவ்வொரு நாளும் இப்படிதான் பசியோடு தொடங்கும். சரி, ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம் சாப்பிடலான்னு நினைச்சா அதுவும் முடியாது. ஏன்னா நம்மளோட உதவியை நம்பி ஒவ்வொரு பேஷண்ட்டும் காத்துட்டு இருப்பாங்க. காலையில 9 மணிக்கு டிஃபனு, மதியம் 1 மணிக்கு சாப்பாடு, 4 மணிக்கு டீன்னு இப்படி டைம் எடுத்துக்கிற வேலை நம்ம வேலை கிடையாது இல்லையா? டாக்டர் வரத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட்ஸ் பார்த்து என்னென்ன டேப்லெட்ஸ் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு, டாக்டர் வந்த பிறகும் ஒவ்வொரு பேஷண்ட்டையும் பார்த்து கவனிச்சுக்கணும். வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு காலையில கொண்டு வந்த இட்லியை எடுத்து ஒரு வாய் சாப்பிடறதுக்குள்ள மறுபடியும் ஓடி போய் பார்த்தா ஒரு குழந்தை உடம்பெல்லாம் வாந்தி எடுத்து அவங்க அம்மா என்ன செய்யறதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டு நிப்பாங்க. நான் பாத்துக்கிறேன். அந்த வாந்தி எல்லாம் கிளீன் பண்ணிட்டு என்னோட இடத்துக்கு வந்துட்டு, சரி இப்பவாவது சாப்பிடலாமே நினைக்கும் போது அதே கையில சாப்பிடுறோமேன்னு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கும். சரி பரவாயில்லன்னு சாப்பிட ஆரம்பிக்கும் போது மறுபடியும் சிஸ்டர்னு ஒரு குரல் வரும். அதை நோக்கி திரும்பவும் ஓட ஆரம்பிச்சிருவேன். டாக்டர் எங்க உயிரை காப்பாத்திட்டீங்கன்னு எங்களை கையெடுத்து கும்பிடுவாங்க. ஆனா அதுக்கு காரணம் நாங்க மட்டும் இல்ல,
நீங்களும் தான். ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ், நர்சஸ், பாராமெடிக்ஸ், வார்ட் பாய்னு இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்துதான் ஒரு உயிரை காப்பாத்துறாங்க. சொல்ல போனா நீங்க எல்லாருமே ரெக்கை இல்லாத தேவதைகள் தான்.